அற்புதமாக இருக்கே, யாருன்னு தெரியலையே, இங்கே ஒரு பெண்மணி இருக்காளே, அந்த பெண்மணியை எழுப்பணும்னு ஆண்டாள் வந்துட்டு இருக்கா. இதுக்கு முதல் நாள் பாடின பாசுரத்தை பாடிட்டு இருக்காளாம். உங்கள் புழை கடை தோட்டத்து வாவியுள் செங்கட நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னோ எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்டானை பாடலொரு மூபாவாய் பங்கைய கண்ணானை பாடலொரு மூபாவாய். யாரோ ஒரு பெண்மணி பாடிண்டே இருக்காளே அப்படின்னு வந்த ஆண்டாள், ஆஹா இன்னும் அற்புதமாக பாடுறியே, எல்லே இளங்கிளியே எல்லே எல்லே இளங்கிளியே, யார் பாடுறீங்க நீங்கள்? உள்ள இளங்கிளியே, கிளி போல இருக்கே. கிளி எப்படி அழகாக பாடுமோ அந்த மாதிரி பாடுறேன். கிளி எப்படி நம்ம சொன்னத்தை பாடுறதை வச்சு மறுபடியும் அப்படியே பாடுமோ அந்த மாதிரி பாடுறியேம்மா. எல்லே இளங்கிளியே, இன்னும் நீ இன்னும் உறங்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிறவன் நினச்சிக்கிறாளாம், இளங்கிளியேன்னு நம்மளை கூப்பிடுறாளே. கிளிக்கு கிளின்னா எப்படி இருக்குன்னா பச்சை கலரில் இருக்கும். அப்போ பசுமையாக இருந்தால் கண்ணனோடு இருக்கான்னு அவள் அர்த்தம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால் பசுமையாக இருக்கிறதுனால கிளியேன்னு சொல்கிறா. வாய் கிளிக்கு வாய் செக்கச்சவேன்னு இருக்கும். அப்போ சிகப்பாக இருக்கக்கூடியதான உதடுகள் உடைய வாய் அப்படின்னா வெத்தலை போட்டதான் நறுமணமான பொருட்களை போட்டுட்டாதான் சுகந்தமாக இருக்கும். அப்போ எப்போ போட்டுப்பா? கிருஷ்ணனோட சம்ஸ்லேஷம், கிருஷ்ணனோட சேர்ந்துருக்கும் பொழுது அந்த சுகந்தமான திரவியங்களை போட்டு சந்தோஷத்தோடு இருக்காங்கிறதுனால அப்படி கூப்பிடுறாளோன்னு நினச்சுட்டாலாம் உள்ளே இருக்கிறவன். அதனால தான் எல்லே இளங்கிளியேன்னு கூட்ட உடனே சில்லென்றடியேன் மீன் சுல்லு பேச்சு பேசாத அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சொல்லுன்னு கூப்பிடாத இளங்கிளியே. நான் கண்ணனை ஒன்றும் அனுபவிக்கலை, கண்ணனோட நான் இல்லை, நான் விரகதாபத்தோட கண்ணன் வருவானோ வாரானோ அப்படின்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாளாம். அந்த மாதிரி இங்கே கிளி எப்படி நான் சொன்னத்தை திருப்பி சொல்லுமோ, சொன்னத்தை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவா, திருப்பி சொல்லக்கூடியது. அந்த மாதிரி சுகசாரணரை பார்த்து நீ போய் நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்கிறாரா ராமபிரான். சென்னல் வளரயோத்தி தசரத மகாராச சென்னல் வளரயோத்தி தசரத மகாராசன் தீக்ஷ்ணம் உடைய பாலன் ராட்சச குலகாலன் தீக்ஷ்ணம் உடைய பாலன் ராட்சச குலகாலன் சொன்னான் ஸ்ரீராமன் என்று ராவணன் முன்னே சென்று சொல்லுவி சுகசாரணரே. சென்னல் வளர அயோத்தி. அயோத்தி எவ்வளவு செழுமையாக இருக்குது, எவ்வளவு பெருமையாக இருக்குது. அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய தசரதனுடைய மகாராஜன் அவன் தீக்ஷ்ணமுடையதான பாலர், அற்புதமான குழந்தை. அப்படிப்பட்டதான குழந்தை. இவன் எப்பேற்பட்ட குழந்தை தெரியுமா? ராட்சச குலகாலன், ராட்சசர்களுடைய குலத்தை அழிக்கக்கூடிய காலன், யமன் போன்றவன், ராட்சசர்களுக்கு யமன் போன்றவன். அதனால் அப்படிப்பட்டதான அவன், அப்படிப்பட்டதான ராமனான நான் யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. நான் ராமன், அதனால் ராமன் நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே போய் சொல்லு, அதை மாற்றாமல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாராம். மாயமான் பின்னே சென்று, மாயமான் பின்னே சென்று நாயனவே நுழைந்து, மாயமான் பின்னே சென்று நாயனவே நுழைந்து
நிறைந்து சேவடியே